நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கு மறைந்துள்ளாய் துரியோதனா? என் எதிர் வந்து தோன்று. மாமனோடு இணைந்து ஜலசமாதி ஆகிவிட்டாயா? நீரில் மூழ்கி பிராணனை விடாதே. நான் உன்னை வதைப்பதாய் சபதம் மேற்கொண்டவன். சபதத்தை நிறைவேற்றி நிச்சயம் உனக்கு தண்டனை வழங்குவேன். ஜலம் விட்டு வெளியேறு. 99 சகோதரர், உன்னுடைய மித்திரர்கள், உன்னுடன் இருந்த வீரர்கள், உனக்கு வழிகாட்டி வந்த உனது வழிகாட்டிகள் அனைவரும் மண்ணில் சாய்ந்து விட்டனர். விரைந்து வெளியே வா. உன்னை வதைக்கும் காலனாக உனக்காக காத்திருக்கிறேன் துரியோதனா. உனக்கு தண்டனை வழங்க உன் வரவை எதிர்பார்த்திருக்கிறேன். என்னுடைய அனுஜன் அர்ஜுனன் ஒரு கணை கொண்டு இந்த நீர்நிலையை வறண்ட நிலமாக்குவார். நீ நீரில் மறைந்திருப்பது வீண் துரியோதனா. பீமசேனனை கண்டு உனது அங்கம் நடுங்குமானால், என் வீரம் கண்டு பயம் தோன்றுமானால், இப்போதே செல். சென்று உன் மனைவியின் வஸ்திரத்தில் உன் தேகம் மறைத்து தஞ்சம் புகுந்து கொள். அப்போதும் பாண்டவர்கள் உன்னை வெளிக்கொணர்வதற்காக ஒரு ஸ்திரீயின் வஸ்திரத்தை ஸ்பரிசிக்க மாட்டார்கள். அவ்விடமே உனக்கு பாதுகாப்பு வழங்கும். விரைந்து சென்று உன் மனைவியான பானுமதியுடைய தாழ் பணிந்து அபயம் வேண்டு துரியோதனா. இல்லை, நீ உண்மையான வீரனாக இருந்தால் ஜலம் விட்டு வெளிவந்து பீமன் எனும் காலனை எதிர்கொள் துரியோதனா. வெளியே வா துரியோதனா. என் மாமனை வதைத்து விட்டீர்களே துஷ்டர்களே! மரணிக்கும் தருவாயிலும் அவர் நிம்மதி இழந்தார். இறுதி வரை சுகம் காணாது உயிர் துறந்தார். எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென வாழ்வனைத்தும் போராடி வந்தவர் அவர். இன்று துரியன் தம் அனைவரின் பிராணனை பறித்து அவருக்கு நியாயம் வழங்குவேன். இது என் சபதம். நான் தம்மை அவ்வளவு எளிதாக வதைக்க மாட்டேன். நம் அனைவரையும் தினத்திற்கு ஒருவர் என ஒவ்வொருவராக வதைத்து சாய்ப்பேன். தமக்கு பிறந்த புத்திரர்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து மரணத்தை பரிசாக அளிப்பேன். குலநாசினியான அந்த திரௌபதியை நகருக்கு நடுவே உயிரோடு எரிப்பேன்.
நமக்கு அரணாக விளங்கும் அனைத்தையும் தகர்த்தெறிவேன். குந்தி போஜனத்திலிருந்து பாஞ்சாலம் வரை தம்முடன் சம்பந்தம் கொண்ட அனைத்து ராஜ்ஜியங்களையும் நான் நாசமாக்குவேன். இந்த ராஜ்ஜியத்தில் வாழும் பிரஜைகள் ஒவ்வொருவரையும் தோலுரிப்பேன். பெரும் நாசத்தை விளைவிப்பேன். பீமா, உன்னுடைய இறுதி சுவாசத்தின் போது உன் கண்களில் மரண பயத்தை காண வேண்டும். மரண வேதனையை தாங்க இயலாது நீ மரணிப்பாய். இன்று சந்திகால சமயத்தில் சூரியன் அஸ்தமிக்கின்ற வேளையில் என் எண்ணம் நிறைவேறும். உன் தேகம் விட்டு இறுதி சுவாசம் நீங்கி உன் உடல் இந்த மண்ணில் சாயும். வா, பந்தம் புரி என்னோடு. ஆயுதம் ஏந்து துரியோதனா! துரியோதனா! மாதா, மாதா, யுத்த களத்தில் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றியை ஈட்ட வேண்டிய நாம் தோல்வியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். மாதா, என்ன நேர்ந்தது என்று கூறு. இச்செய்திக்கான காரணத்தை கூறு. யுவராஜன் துரியோதனன் உடல் வஜ்ரமாக மாறிவிட்டது. எந்த ஆயுதம் கொண்டும் அவரை வதைக்க இயலவில்லை. யுத்தத்தில் சித்தப்பாவின் தேகம் படுகாயம் அடைந்து விட்டது. இப்படி ஒரு நிலைமை எவ்வாறு உருவானது? கோவிந்தர் இந்த சூழலுக்கு ஏதேனும் உபாயம் கண்டிருப்பார். உன் சித்தப்பா அர்ஜுனரிடம் கூறி கோவிந்தரிடம் அறிவுரையை பெறச் சொல். மாவீரர் பலராமர் வாசுதேவ கிருஷ்ணரிடம் உதவியோ அறிவுரையோ வழங்கக்கூடாது என்று ஆணையிட்டார். அவரும் தவிப்பில் உள்ளார்.
எழுந்திருங்கள்! இப்போரில் தாம் தோல்வியிடக்கூடாது பீமனண்ணா. எழுந்திருங்கள்! எழுந்திருங்கள் பீமன் அண்ணா, வெற்றி இலக்கை நிச்சயம் எட்டுவீர்கள். எழுந்திருங்கள்! எழுந்திரு பீமா, எழுந்திரு! எங்கு சென்றது உன்னுடைய சக்தி? எழுந்திரு! எங்கு சென்றது உன்னுடைய வீரம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பலத்தின் வெளிப்பாடு வீரம். அது ஸ்திரத்தன்மை கொண்டால் வெற்றியை பெறும். எங்கு ஓடுகிறாய் பீமா? பய உணர்வு கொண்டு ஓடுகிறாயா பீமா? பந்தம் புரி என்னோடு. துரியோதனா, உனது மரணம் பற்றிய உற்சாகத்தை பல இடங்களில் நான் கொண்டாட விழைகிறேன். அருகில் வா துரியோதனா, வா. அருகில் வா துரியோதனா. அருகே வா துரியோதனா. வா வா. யுத்தம் புரி பீமா, என்னுடன் யுத்தம் புரி. இதுவே என்னுடைய யுத்தம் துரியோதனா. வந்து என்னுடன் மோதுவாயாக. விருட்சத்திற்கு அடியில் வெகு நேரம் நின்றால் உன்னை தபஸ்வி என்று கூறிவிடுவார்கள். பலம் ஒருநிலைப்படுவதைக் காட்டிலும் சஞ்சலம் கொண்ட மனமானது ஒருநிலைப்பட வேண்டியது அவசியம். இல்லையென்றால் பலம் அனைத்தும் வீணாகும்.
பலத்தின் ஆதாரம் வீரனுடைய சூழல். அதாவது 4 புறங்களிலும் நடப்பதை வீரன் ஒருவன் தன்னுள் கிரகிக்க பழக வேண்டும். காண்பதை தவிர்த்து ஒலியை கேட்பதை விடுத்தால் அவ்வீரன் பலத்தை இழந்தவனாவான். பணிகின்றேன் மாவீரரே. என்னிடம் உதவி கேட்க வருகை தந்திருந்தால் உடன் சென்று விடு. ஏனெனில் ஒருவரின் உதவி கொண்டு வெற்றியை ஈட்டுவது தர்ம யுத்தமாகாது. திருதராஷ்டிரர் புத்திரர் மீது தாம் அன்பு கொள்ள காரணம்? எந்த சூதாட்டத்தால் இந்த போராட்டம் துவங்கியதோ அதில் இரு தரப்பினரும் அதர்மச் செயல் புரிந்தனர். அவ்வாறிருக்க துரியன் மட்டும் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? பாண்டவர் ஐவருக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் காட்ட வேண்டும்? தாம் கூறுவது உச்சிதமான வார்த்தையாகும். எனில் தம்மிடம் நான் ஒன்று வேண்டுகிறேன். ஒருவேளை என்னவர் ஐவர் புரிந்தது அதர்மமாயின் அதன் பிராயச்சித்தத்திற்கு உபாயம் யாது? நான் ஒரு ரிஷியோ முனிவனோ அல்ல திரௌபதி. அவர்களே தவத்திற்கும் பிராயச்சித்தத்திற்கும் வழிகாட்டுவார்கள். வாசுதேவனிடத்தில் ஒரு வாக்கினை மட்டும் நான் வேண்டினேன். பாண்டவர் ஐவருக்கும் உதவிகள் புரிந்து பாரபட்சம் காட்டக்கூடாதென்றேன். அதற்கு நானும் கட்டுப்பட்டவனாவேன். நானும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். நான் உதவி கேட்டு வரவில்லை பிரபு. அறிவுரையையும் நான் வேண்டவில்லை. சத்ருவின் பலகீனம் அறியவும் நான் முற்படவில்லை. நான் வேண்டுவது ஒன்றே ஆகும். போரில் எம்முடைய பலவீனம் யாது? ஈட்டிய பல வெற்றிகளுக்கு பிறகும் எதற்காக பாண்டவர்கள் தோல்வியை சந்திக்கின்றனர்? வாழ்வின் தத்துவம் ஒன்றை கூறுகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வின் மாபெரும் பாவமானது இழைத்த மாபெரும் தவறு அவன் வாழ்வின் பெரும் பலகீனமாக மாறுகிறது. மிக்க நன்றி மாவீரரே. எனக்கு வெற்றிக்கான வழி காட்டியதற்கு நன்றி. புறப்படுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரியோதனா, உன்னுடைய சரீரம் முழுவதும் வஜ்ரமாக மாறி உள்ளது. இருப்பினும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய். வீரம் கொண்ட பீமன் நெஞ்சுரம் கண்டு அஞ்சுகிறாய். தாக்குதலை தாங்க இயலாது மறைகிறாய். உண்மையில் வீரம் இருந்தால் என் முன் தோன்று துரியோதனா.
விட்டாயா? வா குலநாசினி திரௌபதி, உன் கணவனுடைய மரணமானது என் கரம் கொண்டு நிகழ்வதைப் பார். எழுந்திரு. கோவிந்தரே, பாண்டவரின் வெற்றிக்காக இதுவரை எண்ணற்ற உதவிகள் செய்தீர்கள். ஆனால் இன்றைய இறுதி வெற்றியை தாம் தோல்வியுறச் செய்வீர்களா? செய்வதறியாது தவிக்கின்றேன். தமையனுடைய ஆணை உச்சிதமானது. மனிதன் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய சாமர்த்தியம் கொண்டு பெற வேண்டியது அவசியம். அவ்வகையில் இன்று தம் அனைவருடைய வெற்றி அவரவருடைய சாமர்த்தியம் கொண்டே கிட்டும்.